மக்களுக்கு போய் எந்த இடத்துலையுமே குரல் கொடுத்து மக்களோட மக்களாக நின்னது கிடையாது. இது எதுவுமே பண்ணாமல் வெறும் வெறுப்பரசியல், திமுக திட்டுறது, ஸ்டாலினை திட்டுறது, இதை மட்டுமே மையமாக வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த அரசியல் மைலேஜ் எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் போகும். இந்த எலெக்ஷனில் விஜயோட வாக்கு வங்கியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விஜய்கிட்ட யாரும் சீண்ட மாட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு 3 மாதம் வச்சு விஜய் ஹைப் ஏற்றி எல்லாம் காசு சம்பாரிச்சுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயை தனியாக விட்டுட்டு எல்லாம் ஓடிடுவாங்க. ஏன்னா இது எல்லாமே தற்காலிகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கூடுற கூட்டம் எல்லாமே விஜயை பார்க்கறதுக்காண்டி வர கூட்டம். விஜய் இல்லாமல் யார் வந்து அந்த நின்னாலும், எந்த சினிமா ஆக்டர் வந்து நின்னாலும் அந்த கூட்டம் கூடியிருக்கும். அதே மாதிரி விஜய் வரப்போ அதிகமான கூட்டங்கள் கூடுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போவே விஜய் வந்து 1 மாதத்துக்கு ஒரு டைம், 3 வாரத்துக்கு ஒரு டைம் தான் வெளியே வராது. மீடியாவை பார்க்குறதே கிடையாது.